இந்த வீட்டில் இனிமேல் பாலே குடிக்காமல் போக கடவண்டார். அந்த வீட்டுக்காரங்க வந்து இன்றைக்கு வரைக்கும் நத்தத்துல எங்க வீடு இருக்குன்னு தெரியல, காட்டா அங்க போய் பார்த்துருவோம், அவங்க குடிக்காம இருக்கிறாங்க குடிக்கிறாங்கன்னு சொல்லி. இப்படி ஒரு அவுலியா வந்து சாபம் இடலாமா? நபிகள் நான் சொல்லி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்க கூட இருக்க மாட்டார்கள். அங்க பால் குடிக்காம போனாங்களா, குடிச்சாங்க, கேள்வி கிடையாது. இந்த அளவுக்கு இரக்கத்தன்மை இல்லாமல் ஒரு இறைநேசர் இருந்தான்னு சொல்லி கப்சாக்களையும் கதைகளையும் எழுதி வைத்திருக்கின்றார்களே, இதுக்கு குர்ஆன் சுன்னாவில் எங்கே ஆதாரம் இருக்கின்றது? அது மட்டும் கிடையாது. மொஹிதி ஆண்டவர் வந்து எல்லா அவுலியாக்களுடைய நான் சொல்லக்கூடிய கதை ஒவ்வொரு வரியும் இவங்களுடைய மௌலிது கிதாபுகள் இருக்கிறது. எல்லா அவுலியாக்களுடைய பிடரியிலும் தன்னுடைய கால்களை வைத்தார் சொல்லி என்ன செய்ய இருக்கு. அவுலியாக்கள் யாரு? இறை நேசர்கள். நபிமார்களும் அடங்குவார்கள், சஹாபாக்களும் அடங்குவார்கள். அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன். அவுலியாக்கள் என்றால் ஈமான் கொண்டவர்கள், இறையச்சம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நான் இறையச்சம் உடையவர்கள், சஹாபாக்கள் இறையச்சம் உடையவர்கள். அவர் சஹாபாக்களுடைய கழுத்துக்கள்ல, ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்து, நபிமாவுடைய கழுத்துக்கள்ல வந்து இவர் கால் வைத்தாரா? இந்த அளவுக்கு பெருமையாக நடக்கலாமா? இப்படி அகங்காரம் பிடித்தவர் ஒரு இறைநேசராக இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட கப்சாக்கள் என்ன செய்யுது இந்த மொய்தி மூலத்துல வந்து இருக்குது. அதே மாதிரி பார்க்கிறோம், நம்ம என்ன வருது, இவர் வந்து 12 வருடங்கள் தொடர் நோன்பு வச்சாராம். எல்ல வருது ஒரு இந்த மொய்தி மூலத்துல இருக்கு. 12 வருடங்கள் தொடர் நோன்பு வைத்தாராம். ஒரு சிறு தூக்கம் கூட தூங்கவில்லையாம். அட நோன்பு பெருநாள் வருது, ஹஜ்ஜு பெருநாள் வருது, இல்ல வந்து நோன்பு வைப்பது ஹராம் அப்படின்னு மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. இவர் 12 வருடங்கள் ஒரு நாள் கூட விடாமல் நோன்பு வைத்தான் வருகின்றது. இந்த மார்க்க சட்டம் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் வந்து நோன்பு வைக்க கூடாது என்கின்ற தொடர் நோன்பு வைப்ப தடை இருக்கு. அது போல விளங்கக்கூடிய சிறிய விஷயம் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் வந்து நோன்பு நோக்க கூடாதுன்னு சொல்லி மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இவர் 12 வருடம் தொடர் நோன்பு வைத்தான்னு சொல்லி இருக்குதா? இது எந்த அளவுக்கு மார்க்க, இது இப்படிதான் மார்க்க சொல்லி காட்டுதா? இதுக்கு குர்ஆன் சுன்னாத வந்து எங்க ஆதாரம் இருக்கிறது? அதே மாதிரி இன்னும் பார்க்கிறோம், சாவுல் அமீது என்ன செஞ்சாரா, ஒரு ஆள் வந்து சொன்னாராம், எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி. உன்னை அப்படியா, உனக்கு வந்து பிள்ளை தர்றேன், நீ என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிறக்கிற முதல் குழந்தைக்கு வந்து எங்க வாப்ப இருக்கார யூசுப் அவர் பேரை வைக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சாராம், வெத்தில சாரை கொடுத்தாராம். வெத்தில சாறு என்ன செஞ்சுட்டான், புள்ள உண்டாயிட்டான். வெற்றிலை சாறில் எப்படி புள்ள உண்டாக முடியும்? சோறு தம்பூன்னு வருது. வெற்றிலை சாறில் பிள்ளை கொடுத்தாரு சொல்றாரு. அது பிள்ளை பிறக்கும், இந்த மாதிரி வெற்றிலை சாறில் பிள்ளை கொடுக்க முடியுமா? பிள்ளை பிறக்குங்கிற மறைவான விஷயம் எப்படி உண்டாக முடியும்? சரி, அடுத்தவருக்கு பிறந்த குழந்தையை தன் வளர்ப்பு மகனை வந்து தன்னுடைய மகன் சொல்ல அபு ரூஹி அபு ஜிஸ்மினா வருது. மொஹிதி ஆண்டவர் இந்த யூசுப் இருக்காரு பாருங்க, அவருடைய வாப்பா வந்து அபு ஜிஸ்மியா, சாவுல் அமீது வந்து அபு ரூஹியா. இந்த மாதிரி என்ன செய்து கப்சாக்கள் வந்து இந்த மௌலிதுகளை நிறைந்து காணப்படுகிறது. வளர்ப்பு குழந்தை தன்னுடைய மார்க்க கண்டிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இது இப்போ முதல் அமர்வு வந்து 4 காலுக்கு முடிக்கணுங்கிற கண்டிஷன்ல இருக்கும். ஆனால் சரி பாதி அப்படிங்கிற கணக்கு போடும்போது 4 காலுக்கு மௌலூதுங்கிற தலைப்பை முடிச்சாகணும். லாஸ்ட் வந்து இவங்க 15-12 நிமிஷம் தொகுப்புரை வழங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இதில் இருக்கு, ஒப்பந்தத்தில் இருக்கிறனால. மேற்படி வந்து 5 நிமிஷம் டைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் உங்களுக்கு தொகுப்புரை இல்லை, டைம் இருக்கு. அதான் 5 நிமிஷம் தொகுதி ஜமாத் சார்ந்தவங்களுக்கும் 5 நிமிஷம் சுன்னத் ஜமாத் சார்ந்தவங்களும் ஆகும்போது 5 தான் வரும். அப்போ வந்து இன்னும் டைம் எக்ஸ்டெண்ட் வரும். நீங்களும் தேவையில்லாம பேசி சரி, நீங்க யாரை 5 நிமிஷம் உங்களுக்கு இது முடிச்சு 5 நிமிஷம் ஆகுங்க. அதுக்கப்புறம் 15 நிமிஷம். அப்படி இல்லையே, அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கரெக்டா சொல்லி தொகுப்புல இடையில 10 நிமிஷம் டைம் பாக்கி. தொகுப்புக்கு டைம் ஒதுக்கணும். 5 நிமிஷம் 15 நிமிஷமா? ஆமா, ஆளுக்கு. ஆமா, ஓகே, கரெக்ட். நீங்க கரெக்டா சொல்லி கொடுங்க. வமை யுனாதிஸ்மி அல்ஃபம் பிஹல்வதிஹி, என்னுடைய பெயர் அழைச்சாக்கா நான் வந்து பதில் கொடுப்பேன் அப்படின்னு இருக்கு. எப்படி இருக்கும்? வமி வராஹிம் பர்சஹுன் இலாம் யுபாசுன்னாங்க. அந்த ஆயத்து வந்து காவிர்கள் விஷயமா இறங்கின வசனம். ஆனால் பர்சஹுங்கிற ஒன்று இருக்குது, அவங்க காட்டின வசனம். காவிர்கா யார் மூத்தா போன ஆளு மறுபடியும் என்ன அனுப்பி வை அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்ல முடியாதப்பா அப்படின்னு நிகழ்ச்சி அது. சரி, அது ஒன்று இருக்கட்டும். இப்போ இந்த உலகத்தை விட்டு போனவங்க உதவி செய்ய முடியுமா? அதான இப்போ பிரச்சனை. பர்சகருக்கு உதவி செய்ய முடியாது, அதானே? சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் 50 நேர தொழுகையை நமக்கு 5ஆக குறைக்க உதவி செஞ்சாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போறாங்க, 50 எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. திருப்பி அனுப்புனது யாரு? பர்சக் இருந்துச்சுல. அப்போ உதவி இல்லைன்னா என்ன செய்யணும்? இந்த 50 இன்னைக்கு 5 தொழுவ கூடாது, ஓடலாம். எவ்வளவு தொழணும்? 50 தொழுவணும். ஏன்னா இறந்து போனவங்க எல்லாம் உதவி செய்ய முடியாங்கிறாங்களே, அது எப்படி 50 5ஆ குறைச்சிருக்க முடியும்? 50ஐத்தான் தொழுவோம் அப்படின்னு வந்துடணும். இன்னொன்னு,
இறந்து போனவங்க எல்லாம் உதவி செய்வாங்க, அதெல்லாம் ஷிருக்குன்னு சொன்னா ஷிருக்கு மூலம் கிடைத்த உதவியை பெறலாமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செஞ்சிருக்கிறாங்க, புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்க இந்த ஹதீஸ். அதனால இந்த உலகத்துல போனாலும் அவங்களாலான உதவி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அத்தாரிட்டி. அப்ப 12 ரக்காத்து என்ன, இப்ப நம்ம தான் சொல்றோம்ல, அல்லாஹ்ட்ட உனக்கு கேட்கறதா இருந்தா வசியலா, நம்மளாவது நல்வணக்கம் வசியலா, நல்லடியார் வசியலான்னு நாங்க சொல்றோம். ஆனா அந்த அணியை சார்ந்தவர்கள் நல்வணக்கம் தான் வசியலா ஒப்புக்கொள்றாங்கல்ல. 12 ரக்காத்து அல்லாஹ் தான தொழுக சொன்னாங்க, தொழுது கேட்கற நல்லதானே. ஒரு வசீலாங்கிறது அப்படிதான். இன்னொன்னு, தொழுதுட்டு அல்லாவிடம் தான் எதுவுமே கேட்கிறோம் என்பதுதான் இறை நம்பிக்கையாளருடைய நம்பிக்கை. யார் என்ன உதவி செஞ்சாலும் சரிதாங்க, அல்லாஹ் தான் செய்யறான். இதுதான் எங்க கொள்கை. அது மோத்தா போயிருக்கட்டும், உயிரா இருக்கட்டும். உயிரா இருந்தாலும் உதவி செய்ய முடியாதுங்கிறது எங்க கொள்கை. உயிரா இருந்தா முடியும் அப்படிங்கிற எங்க கொள்கை கிடையாது. அதுவும் இருக்குதான். உயிரா இருந்தா மட்டும் அல்லாஹ் மாறிடுறாங்களே. உயிரா இருந்தாலும் அல்லாஹ் இல்லை இல்லைங்க, யாருனாலும் உதவி செய்ய முடியாது. அப்ப மற்றதெல்லாம் என்ன காரணம் தான், உதவி அல்லாஹ் மட்டும்தான். இந்த அமைப்புல பார்த்தாக்கா உண்மையான தௌஹீது அல்லாஹ் ஒருவனால் மட்டும் முடியும் அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த ஒரு ஊருக்கு தண்ணி போனாங்க, தண்ணி கேட்டாங்க, அது உப்பா போச்சு அப்படின்னாங்களே. ஹதீஸ படிச்சிருக்கணும், நல்லடியார்களுடைய வாயிலிருந்து ஒண்ணு வந்து விட்டால் பழித்து விடும். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ பார்க்கணும். ஹதீஸ படிச்சா எல்லாத்துக்கும் தெளிவு இருக்குது. ஏன்னா ஒரு ஆள் இடது கையில சாப்பிடுறாரு, சிலதான் சொல்றாங்க வலது கையில சாப்பிடுண்டு, இல்லைன்னா தூக்க முடியாது அப்படின்றாரு. தூக்க முடியாதோ அப்படின்னாங்க, லா தஸ்ததியோ அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு தூக்கவே முடியல அவருக்கு. இப்படிதான் வரும். ஏன்னா இறைவனுடைய நேசருடைய வாய்ந்து ஒன்று வெளிப்பட்டு விட்டால் பழிக்கும். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால சபித்தாங்க அப்படிங்கறதல்ல, உப்பு தண்ணி தான் இருக்கு, உப்பு தண்ணி தான் இருக்குதோ அப்படின்னு பழிச்சிடும். அதுக்கு நம்ம ஆதாரம் இருக்குதுல்ல. இதெல்லாம் இறைவன் அல்லாத இறை நேசர்கள் விஷயத்துல இதுவெல்லாம் முடியுங்கிறத காமிக்குது. இன்னொன்னு சொல்றாங்க, ஒரு காற்றுக்கு அப்படின்னாங்க, காற்றுனாலும் முடியும். காற்றுக்கு என்ன, இப்ப காற்றுக்கு ஒரு ஆணை இடுவது அப்படிங்கிறது ஒரு கராம்.